இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் சித்தமானால் இன்றைய தினம் ஆண்டவருடைய ஒரு சிஷ்யனாகிய அந்திரேயா என்ற சிஷ்யனை குறித்து நாம் படிக்க போகிறோம். அதே நேரம் இது லெந்து நாட்களாக இருக்கிறபடியால் அநேக சீஷர்கள் எப்படி இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள் என்பதை குறித்தும் அவ்வப்போது நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே நான் புத்தகங்களை எழுத ஆரம்பித்த போது முதல் எழுதின முதல் புத்தகத்துக்கு ஒரு பெயரை கொடுத்தார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் கல்வாரி பாதையில் நீ என்பதாகும். ஒரு கல்வாரி பாதை இருக்கிறது. பிலாத்துவினுடைய அரண்மனையில் இயேசு யூதருடைய கையில் ஒப்பு கொடுத்த நேரம் முதற்கொண்டு அந்த கல்வாரி பாதை ஆரம்பமானது. ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தூரம் மலையிலே, கொல்கதா மலையை நோக்கி தோளிலே பார சிலுவை சுமந்து கொண்டு அந்த பாதையிலே நடந்து போனார். கத்தோலிக்க திருச்சபையினர் அந்த பாதையிலே 14 ஸ்டேஷன்ஸ்களை குறித்திருக்கிறார்கள். சிலுவையோடு அவர் விழுந்த இடங்கள், அவர் இரத்த வேர்வை சிந்தின இடங்கள், இஸ்ரவேல் குமார்த்திகளை பார்த்து எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். வெரோனிகா என்ற ஒரு சகோதரி அவருடைய முகத்தின் இரத்த வேர்வையை துடைத்த போது அது ஒரு ஸ்டேஷன். இப்படி 14 ஸ்டேஷன்களை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய வெள்ளிக்கிழமை நீங்கள் போனீர்கள் என்றால் உலகத்தில் உள்ள பல திருச்சபையார் தங்களுடைய தோள்களிலே ஒரு மரச்சிலுவை தூக்கி கொண்டு அந்த எருசலேம் வீதி வழியாய் எப்படி இயேசு தள்ளாடி நடந்து போனாரோ, ஆத்தும வியாகுலத்தோடு போனாரோ, இன்றைக்கும் திரள் ஜனங்கள் அங்கே குட் ஃப்ரைடே அன்றைக்கு போவதை பார்க்கலாம். இயேசு சிலுவை பாதையிலே போனார். அவருடைய சீஷர்களும் சிலுவை பாதையிலே நடந்தார்கள். அதே பாதையில் அன்று அல்ல, அதற்கு ஒப்பான பாதைகளிலே நடந்தார்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை அவர் ரோமாபுரி வீதியிலே அந்த ஒரு தேரின் பின்னால கட்டப்பட்டு தரையில இழுத்து கொண்டு முன்னால் ஓட்டி செல்லுகிறவன் அந்த குதிரை வேகமாய் ஓட்டுகிறான். அவருடைய முதுகு தேய்ந்து, தோல் தேய்ந்து, எலும்புகள் தேய்ந்து அங்கேயே அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். மற்ற எழுதின சுவிசேஷத்தை எழுதினவர் எத்தியோப்பிய தேசத்துக்கு அவர் சென்றிருந்தார். மாட்டுக்கு தோலை உரிப்பது போல உயிரோடு அவருடைய முதுகிலை கிழித்து அந்த தோலை அப்படியே கடைசி வரை கீழே இழுத்தார்கள். அங்கே அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். பேதுரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தலையிலாய் சிலுவையில் அறையப்பட்டார். அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அந்த சிறைச்சாலையிலிருந்து நேரே கொண்டு வந்து அவருடைய தலையை ஒரு தூணில வைத்து வாளால் வெட்டினார்கள். அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். அந்திரேயா இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவருக்கு எந்த தேசத்துக்கு நான் போக வேண்டும் ஆண்டவரே, எங்கே என்னுடைய ஊழியத்தின் மரணம் இருக்கும், எங்கே நான் இரத்த சாட்சியாய் மரிக்க போகிறேன். சீட்டு போட்டு எடுத்த போது அகாயா நாடு, பாலைவனம் போன்ற ஒரு நாடு, இன்றைக்கும் ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு நாடு, ஜார்ஜியா என்று அவருடைய ஸ்டேட் இருக்கிறது. அந்த தேசத்தில் காட்டு மிராண்டிகளை போல இருந்த மக்களை நோக்கி அந்திரேயா சென்றார். அங்கே ஊழியத்தில் புறஜாதி மக்கள் மத்தியில் பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. அந்த தேசத்தில் ஒரு கவர்னர் இருந்தார், ஏஜடீஸ் என்பது அவருடைய பெயர். அங்கே ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்தார். இந்த கவர்னருடைய மனைவி மிகுந்த சுகவீனமாக இருந்தபோது இவரை அழைத்து கொண்டு போனார்கள். காரணம், அந்த கவர்னருக்கு கிறிஸ்துவ மார்க்கம் என்றால் பிடிக்கவில்லை. இவர் புறஜாதியாரை கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வழி நடத்துகிறார்.
அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர் அவனுடைய மனைவியை குணமாக்கி, அந்த மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய பழைய மார்க்கத்துக்கு வரவில்லை, பழைய மார்க்கத்துக்குரிய சடங்காச்சாரத்தை அவள் செய்யவில்லை என்று சென்ட் ஆண்ட்ரூ அந்திரேயாவை சிறை வைத்தார். முடிவிலே அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். தூக்கு தண்டனை அல்ல, எக்ஸ் வடிவத்தில் உள்ள ஒரு சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக 7 முறை அவருடைய தோலை கிழித்து கொண்டு வரும்படி சவுக்களினாலே அந்திரேயாவை அடித்தார்கள். அவர் தைரியமாய் நின்றார். அடி வாங்கும் சிரித்து கொண்டு இயேசு இயேசு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆகவே அந்த கவர்னர் அவரை சிலுவையில் அறைகிற இடத்தில் சொன்னார், சீக்கிரமாய் உயிர் போய்விடக்கூடாது, ஆணிகள் கடாவினாலும் இரத்தம் அதிகமாய் ஒழுகாதபடி பார்த்து கொள்ளுங்கள், சிலுவையில் வதைத்து சாக வேண்டும். ஆகவே அவருடைய கைகளை சிலுவை மரத்திலே கட்டினார்கள். உடம்பு முழுவதும் அடி. 2 நாட்கள் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டே இருந்தார். அவர் மூலமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் திரளாய் அவரை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். இரவெல்லாம் பிரசங்கித்தார். ஜனங்களும் நின்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கடைசியில் அவர் உயிர் பெறுகிற நேரம் ஒரு ஜெபம் செய்தார். என் ஆண்டவரே, நீர் நடந்த பாதையில, அந்த சிலுவை பாதையில நடக்கும்படி எனக்கு ஒரு பாக்கியம் தந்தீர். நானும் கூட சிலுவையில உயிரை கொடுக்கும்படி எனக்கு இரக்கம் பாராட்டினீர். என்னுடைய சரீரம் இந்த பூமியிலே ஒரு கோதுமை மணியாய் விழுந்தாலும் கூட நிச்சயமாய் அது 30, 60, 100 பலன் தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த சிலுவை பார்த்து பேசினாராம். என்னுடைய சரீரத்தை கொல்ல மாத்திரம்தான் உனக்கு உரிமை இருந்தது, என்னுடைய ஆத்துமாவை தொடுவதற்கு உனக்கு உரிமை இல்லை. என்னுடைய ஜீவனை கர்த்தருடைய பாதத்தில் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் மரணம் அடைந்தாராம். அதற்கு பிறகு அவ்வளவு சிஷ்யர்களும் அவர் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து அவரை அந்த சிலுவை மரத்திலிருந்து எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். அவருக்கு மரண தண்டனை கொடுத்த ஏஜடிஸ் என்பவர் சில நாட்களுக்குள்ளே பைத்தியமாகி அவர் தற்கொலை செய்து கொண்டார். இன்றைக்கும் அவர் மரித்த இடத்துல ஒரு பெரிய கம்பீரமான ஆலயம், கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் அவர் இருந்த இடத்துல எழுந்து கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கிறது. அவர் மூலமாய் அந்த வட்டாரம் முழுவதும் பெரிய எழுப்புதல் தீ பரவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அவரை கனப்படுத்துகிற விதத்தில் ஸ்காட்லாந்து அந்த கொடியிலே எக்ஸ் அடையாளமிட்ட சிலுவை வைத்திருக்கிறார்கள். அவர் தங்களுடைய தேசத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தார்கள். அவர் மூலமாக எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேசத்துக்கு பரிந்து பேசுகிறவராக, பாதுகாவலராக சென்ட் ஆண்ட்ரூ இருக்கிறார் என்று இன்றைக்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு சிஷ்யனும் ஒவ்வொரு விதத்தில் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இரத்த சாட்சியாய் மரிப்பதற்காகவே தோமா அப்போஸ்தலன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எப்படி வந்தார் என்று தெரியலை. அவருடைய கையில் போதுமான பணமும் இல்லை. அவர் பிரயாணம் செய்வதற்கு ஒரு தேரோ, ஒரு குதிரையோ, ஒரு கோவேரி கழுதையோ கூட அவருக்கு இல்லை. பெரும்பாலும் அந்த இடத்திலிருந்து அவர் நடந்தே வந்திருப்பார் என்று தான் கருதுகிறார்கள். இஸ்ரவேல் தேசம் எங்கே இருக்கிறது, இந்தியா தேசம் எங்கே இருக்கிறது, அதிலும் தென்னிந்தியா எங்கே இருக்கிறது, கைபர் போலந்து கணவாய் வழியாக ஆப்கானிஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தான் வழியாக வந்து இந்தியாவுக்குள்ளே வட இந்தியாவெல்லாம் வந்து கடைசியில் சென்னைக்கு வந்திருக்கிறார். எத்தனை வருடங்கள் நடந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய சென்னை பட்டணத்தில் வந்து ஒரு பிராமணன் அவனை ஈட்டியால் குத்துகிற காட்சி, சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரலில் அவர் குத்தப்படுகிற காட்சியை அதில் அங்கே ஒரு சிலையாக வடித்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒரு அப்போஸ்தலன். எபேசு சபையில் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பிறகு போலிகார்ப் என்று சொல்லப்பட்ட ஒரு போதகர் இருந்தார், பிஷப்பாக இருந்தார்.
90 வயது பழுத்த பழமான நிலைமையிலே அவரை ரோம அரசாங்கம் கைது செய்தது. கைது செய்து ஒன்று காரியத்தை உத்தரவிட்டது. இயேசுவை அவன் மறுதலித்தால் உயிரோடே போய் ஊழியம் செய்யலாம். இயேசுவை மறுதலிக்கவில்லை என்றால் உயிரோடு கொளுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவரை 90 வயதிலே நடக்கக்கூட பலனின்றி பழுத்த பழமாய் இருந்தவரை கைது செய்து அழைத்து கொண்டு வந்தார். அந்த 100க்கு அதிபதி போலிகார்ப் என்ற பக்தனை பார்த்தார். அவருடைய முகத்திலே வீசுகிற தெய்வீக ஒளியை பார்த்தார். அவரை கொலை செய்யவோ அல்லது அவருக்கு மரண தண்டனை கொடுக்கவோ அவனுக்கு பிரியமில்லை. அவருடைய காலில் விழுந்து காலை கட்டி பிடித்து, ஐயா, என் அப்பாவை போல தகப்பனை போல இருக்கிறீர்கள், உம்மை நான் நேசிக்கிறேன். வெறும் தலையை இயேசுவை மறுதலிக்கிறீரான்னு கேட்பேன். தலையை இப்படி ஆட்டினா போதும், ஆமான்னு அர்த்தம். உடனே நான் உங்களை விடுதலை ஆக்கி விடுகிறேன், உங்களுடைய இரத்தப்பழி என் மேலே வரக்கூடாது. காலை விழுந்து கேட்டேன். அதற்கு அந்த பக்தன் சொன்னான், இந்த 90 வயது வரையிலும் இயேசு என் மேலே அவ்வளோ அன்புள்ளவராய் இருந்தார். தாயின் வயிற்றில் உருவான நாள் முதற்கொண்டு அவர் என்னை தெரிந்து கொண்டார், எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார், பரலோக பாக்கியத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த ஆண்டவரை நான் மறுதலிக்கவே மாட்டேன். தலையை கூட நான் அசைக்க விரும்பவில்லை. என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்கள். எல்லாரை பார்த்து சொன்னார், நான் மரணம் அடையும் போது, நான் உயிரோடு தீ கொளுத்தும் போது ஒரு காரியத்தை கவனியுங்க. என்னுடைய முகத்தில் பிரகாசம் இருக்கிறதா என்று கவனிங்க. இந்த தீ என்னை பற்றி வேதனைப்படுத்தும் போது நான் கோழை சத்தம் போட்டேன் என்றால் உண்மையாக நான் பரலோகத்துக்கு போகவில்லை என்ற அர்த்தம். அந்த நேரமும் தீப்பற்றி எரிகிற நேரமும் என்னுடைய முகம் சிரித்த முகமாய் மலர்ந்திருக்கும் என்றால் நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகிறேன் என்று அர்த்தம். ஆகவே அவரை சூழ எல்லாரும் நின்று கொண்டு இருந்தார்கள். கீழே காலுக்கு கீழே நிறைய வைக்கோலை போட்டார்கள். தீக்குளுத்த ஆரம்பித்தார்கள். அவர் அருமையாய் பாடினார். ஹல்லேலூயா. பாட 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 அவருடைய முகத்திலே ஒரு பிரகாசம், அவருடைய முகத்திலே ஒரு மகிமை. அந்த அவர் இரத்த சாட்சியாய் மரிக்கிறதை பார்த்த உடனே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அதிக ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அங்கே நின்று பார்த்தவர்கள், இனி நாங்கள் விசுவாசிகளாய் இருக்க போதில்லை, கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாய் மாறப்போகிறோம். அன்றைக்கு அந்த விசுவாசிகளுடைய விசுவாசம் உறுதிப்பட்டது. இன்றைக்கு நாம் சீஷனாகிய அந்திரேயா என்பவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நாம் சற்றே தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்களில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை யோவான் ஸ்நானகன், அவன் என்று சொல்லப்படுவது யோவான் ஸ்நானகன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை 2 சீஷர்களும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்பது அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரோடு தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன்.
அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாகும். ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய 2வது வருகையின் அந்த முடிவிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அவருடைய வருகை இருக்கும் என்று அறியாத சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 12 சீஷர்களும் இயேசு எப்பொழுது வருவார், அவருடைய முதல் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் மரியாளின் மகனாக பிறக்கிற அந்த நாளை குறித்து, அவரை குறித்த தீர்க்க தரிசனங்களை குறித்து வேத பாரகர் பரிசேயர் எல்லாம் மேசியா பிறக்க போகிறார், இஸ்ரவேலை மீட்டெடுக்கிறவர் பிறக்க போகிறார், ரோமரினுடைய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார், அவருடைய தீர்க்க தரிசனங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். இயேசு எங்கே பிறப்பார்? பெத்லகேமிலே பிறப்பார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என்னை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். மீக 5:2 அந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து எங்கே பிறப்பார், எங்கே பிறப்பார். ஆகவே யூத மக்கள் மத்தியில் இயேசுவை சந்திக்கணும், இயேசுடைய நாட்களில் நம்ம இருக்கணும், அவருடைய சீஷராயணும். ஆகவே ஒரு பெரிய விருப்பம் இருந்தது, பெரிய விருப்பம் இருந்தது. மேசியா பிறக்க போகிறார். பாருங்கள், எங்கேயோ கலிலேயா நாடு இருக்கிறது, அதிலே அவர்கள் மீன்பிடிக்காரர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த சீஷருடைய உள்ளத்தில் மேசியாவினுடைய வருகை குறித்த ஒரு வெளிச்சம் தரிசனம் இருந்தபடியால் மீன்பிடித்து கொண்டிருந்தவர்கள் கலிலேயாவை விட்டு எவ்வளோ தூரமான யூதேயாவுக்கு வந்து யோவான் ஸ்நானகனுக்கு சீஷராயிருந்தார்கள். யோவான் ஸ்நானகன் ஒரு ரபியாக, ரபூனியாக, ஒரு குருவாக இருக்கும்போது இவர்களெல்லாம் மீன் பிடித்து கொண்டிருந்தாலும் அவருடைய சீஷர்களாக இருந்து மேசியாவை சந்திக்க தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மேசியாவை பற்றிய ஒரு எண்ணம் இருந்தது. ஒரு நாள் இயேசு அங்கே வரும்போது யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்ததும் ஒரு சாட்சியை சொன்னார். என்ன சாட்சி? இதோ தேவ ஆட்டுக்குட்டி. அடுத்த இடத்துல சொன்னார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இன்னொரு இடத்துல அவர் சொன்னார், உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் இவர்தான். நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னால் வருகிறவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்தாவினாலும் அக்னியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் தேவாட்டுக்குட்டி என்று சொன்ன உடனே அந்திரேயாவுடைய உள்ளத்தில் இவருக்குத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், இவரைத்தான் பின்பற்ற வேண்டும், இவருடைய சிஷ்யனாய் நாம் மாற வேண்டும். அப்போ யோவான் கொடுத்த சாட்சி நிமித்தம் அதுவரைக்கும் யோவான் ஸ்நானனுடைய சீஷனாய் இருந்த அந்திரேயா கூட இருந்த அடுத்த சீஷன், அவருடைய பேர் என்னென்று சொல்லப்படவில்லை, அவர்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இயேசுவிடத்தில் கேட்டார்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர், நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? அவர் சொன்னார், நீங்கள் வந்து பாருங்க. ஏனென்றால் அவர் இப்போது யூதேயாவில் இருக்கிறார். ஆகவே இந்த 2 சீஷர்களும், அந்திரேயா சீஷனும் அடுத்த சீஷனும் இயேசு தங்கியிருந்த இடத்துக்கு போனார். இயேசு அவளை தொட்டார். அந்த முழு இரவும் இயேசுவோடு அவர்கள் தங்கிவிட்டார்கள். அந்த முழு இரவும் தேவ பிரசன்னத்தில், தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய மகிமையை ருசிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஒரு இரவு தான் அந்திரேயாவுடைய வாழ்க்கை முழுவதையுமே மாற்றின ஒரு இரவு.
நம்முடைய ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு இரவு காத்திருந்து ஜெபிக்கும் போது, ஒரு இரவை தேவ சமூகத்தில் நாம் செலவிடும் போது, நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை அவர் உண்டு பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு முழு இரவு ஜெபத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. நான் நினைக்கிறேன் ஒரு 30 அல்ல 35 ஆண்டுகளுக்கு முன்பாக முழு இரவு ஜெபம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. 100 மண்டபத்தில் அது நடக்கும். புரசவாக்கத்தில் சர்ச் ஆஃப் காடில் முதல் ஆல் நைட் ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது சகோதரர் ஜீவானந்தம், சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அந்த கூட்டத்தில் நான் போயிருந்தேன். ஒரு அன்பின் அலை, அந்த முழு இரவு முழுவதும் தேவ பிரசன்னத்திலிருந்து வருகிற ஒரு அன்பின் அலை அலையாய் என் மேல் மோதினதை உணர்ந்தேன். முழு இரவும் ஜனங்கள் இருதயத்தை கிழித்து அழுது ஜெபிப்பார்கள். அந்த நாட்களை என்னால் மறக்க முடியவில்லை. அதுக்கு பிறகுதான் சென்னையில் பேரின்ப பெருவிழாக்கள் நடக்க ஆரம்பித்தன. இன்றைக்கு முழு இரவு ஜெபங்கள் எல்லாம் சோர்ந்து போனார்கள். திரும்பவும் நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆவலோடு ஒவ்வொரு செகண்ட் ஃப்ரைடேயும் இரவு இப்போ 2 மாதங்களாக நம்முடைய இடத்துல அது நடந்து வருகிறது. உடைய பாரங்களை இறக்கி வைக்க, முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்க அந்த முழு நேரம் பயன்பட்டால் எவ்வளோ நன்றாயிருக்கும். ஜனங்கள் சினிமாவுக்கு முன்னால் 2 மணி நேரம் செலவழிக்கிறார்கள். கிரிக்கெட் மேட்ச் என்றால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போன தெரியாமல் அதை ரசிக்கிறார்கள். அதிலும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் மேட்ச் வஞ்சு விட்டா பைத்தியமாக அந்த ரோட்டில் டிவி கடைக்கு முன்னால் அது எவ்வளோ பஸ்ஸு வந்து தங்க மேலே மோதினாலும் பரவாயில்ல, மெய்மறந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்களே தவிர தேவ சமூகத்தில் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவர்களுக்கு கூட ஆர்வமில்லாமல் இருக்கிறது ஒரு பரிதாபத்துக்குரிய காரியம்தான். ஆகவே இந்த அந்திரேயாவை பார்க்கும்போது இயேசுவை கண்டார், மேசியாவை கண்டுவிட்டேன் என்ற ஒரு பெரிய உணர்வு அவருக்குள்ளே வந்தது. இத்தனை காலங்கள் ஏங்கி, இத்தனை காலங்கள் தீர்க்கதரிசிகளால் வர்ணிக்கப்பட்டவரை முகாமுகமாய் காண்பது எத்தனை பாக்கியமான காரியம். அன்றைக்கு அவர் இயேசு பாலகனாய் பிறப்பதற்கு அவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். இன்றைக்கு அவர் இனி பாலகனாய் பிறப்பதில்லை. மரியாளின் மடியிலே பால்குடி மகனாக பிறக்கப் போவதில்லை. அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, பிதாவினுடைய மகிமையோடு, மகிமையான தேவ தூதர்களோடு, பிரதான தூதனுடைய கால சத்தத்தோடு அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் இறங்கி வருவார். எத்தனை அருமையான ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வருகை நெருங்க 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 ஒரு பக்கம் சுவிசேஷம் அவ்வளவு வேகமாய் பரவுகிறது. வருகை நெருங்க நெருங்க ஜனங்கள் மத்தியில் அவ்வளவு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, பின்மாறி ஊற்றப்படுகிறது. இந்த அபிஷேகம் இறங்க 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 ஆவியின் வரங்கள் கிரியை செய்கிறது. ஜனங்களுக்குள்ளே இயேசுவை சந்திக்க நான் ஆயத்தமாக வேண்டுமே, வருகையில் நான் கைவிடப்பட்டு விடக்கூடாதே, ஒரு ஏக்கம் அவருடைய உள்ளத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வருகை நெருங்க நெருங்க சாத்தானுடைய கிரியையும் அதிகரித்து கொண்டே வரும். சாத்தானுக்கு தெரிகிறது தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அவன் அறிந்து யாரை விழுங்கலாமோ என்று மிருகத்தனமாய் வகை தேடி தெரிகிற சிங்கத்தை போல கர்ச்சித்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் இன்றைக்கு பார்க்கிற இடங்களில் எல்லாம் பயங்கரமான மிருகத்தனமான செயல்கள், இஸ்லாமிய தீவிர இயக்கங்கள், நாகரிகம் இல்லாமல் மனுஷனுடைய கழுத்தை அறுத்து 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 இரத்தத்தை எல்லாம் சிந்தக்கூடிய பயங்கரமான ஒரு நிலைமை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் மிருகம் என்பதாகும். அப்படி மிருகத்தனமான செயலைத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஐஎஸ் என்ற இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. மிருகத்தனமாய் மனுஷன் மாறிக்கொண்டு வருகிறான். இயேசு ஒரு மனுஷனை தெய்வீகத்திலே மாற்ற வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அவருடைய சாயலே, அவருடைய ரூபத்திலே அவன் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் சாத்தானோ அவனை மிருகத்தனமாக தாக்குகிறான், மிருகத்தனமாக அவனை மனுஷரை வதைக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது 3 வகை மிருகங்களை குறித்து எழுதியிருக்கிறது.
ஒரு வகை பாதாளம் வெடித்து அதுக்குள்ளிருந்து ஏறி வருகிற மிருகம். பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் வெளிப்படுத்தல் 13:1 வாசிக்கிறோம். இன்னொரு மிருகம் அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறார், சமுத்திரத்திலிருந்து ஜனத்திரளிலிருந்து ஒரு மிருகம் ஏறி வருகிறதை கண்டு. மூன்றாவது ஒரு மிருகம் பூமியின் கீழிருந்து பூமி வெடித்து ஏறி வருகிற ஒரு மிருகம். இந்த நாட்கள் சமீபித்து கொண்டு வருகிறது. இந்த ஆனப்படினால்தான் இன்றைக்கு அந்த வருகை, ஒரு பக்கம் வருகை நெருங்க நெருங்க தேவ ஜனங்கள் தேவசாயலாய் மாறிக்கொண்டு வரும்போது, இன்னொரு பக்கம் சாத்தான் ஜனங்களை மிருகத்தனமாக ஆளுகை செய்து கொண்டு வருகிறான். நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்முடைய ஜெபத்திலே நம்முடைய பரிசுத்தத்துக்காக செலவழிக்க வேண்டிய ஒரு நாட்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுத்திகரிப்புக்காக, ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டிய ஒரு முக்கியமான நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். இந்த அந்திரேயாவை பற்றி ஒரு முக்கியமான ஒரு காரியம், தனி நபர்களை ஆண்டவரண்டை அழைத்து கொண்டு வருகிற ஒரு ஊழியம். இந்த அந்திரேயாவை பார்த்தால், இந்த அந்திரேயாவின் தம்பி தான் சீமோன் பேதுரு. 2 பேரும் பிரதர்ஸ். மூத்தது யாருன்னா அந்திரேயா தான். முதல்ல அழைக்கப்பட்ட சீஷன் யார் என்றால் இந்த அந்திரேயா தான். ஆனால் அந்திரேயாவை பற்றி வேதத்தில் நாம் அதிகமான இடங்களில் வாசிக்க முடியாது. அந்திரேயா என்ற ஒரு பெயர் ஒரு புதுமையான பெயர். பழைய ஏற்பாட்டிலே ஒருவருக்காயிலும் அந்திரேயா என்ற பெயர் இருந்ததில்லை. புதிய ஏற்பாட்டிலும் இந்த சீஷனை தவிர வேறு யாருக்கும் அந்திரேயா என்ற பெயர் இருந்ததில்லை. அந்திரேயாவினுடைய தகப்பன் பெயர் யோனா, அவருடைய தாயார் பெயர் யோவன்னாள். அவர்களுக்குரிய 2 பிள்ளைகள். மூத்தவர் அந்திரேயா, தம்பிதான் சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரு தன்னுடைய ஊழியத்திலே பலத்த அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து 3000 5000 என்று திரள் கூட்ட ஜனங்களை ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்தி கொண்டு இருந்தார். ஆனால் இந்த அந்திரேயா ஒரு அடக்கமான சுபாவம் உள்ளவர், பார்ப்பதற்கு கம்பீர தோற்றமுள்ளவர், மிகவும் வளர்ந்தவர், உயர்ந்தவர், ஒரு சரியான ஒரு ஆண் மகனைப் போல அவர் விளங்கினார் என்று சொல்லுகிறார்கள். அந்திரேயா என்ற வார்த்தைக்கு தைரியசாலி என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பூரண புருஷன். பூரண புருஷன் ஒரு அர்த்தம், அவர் தைரியசாலி. அடுத்த அர்த்தம், அவர் பூரண புருஷன். அவர் திரள் ஜனங்களை அழைத்து கொண்டு வரவில்லை, ஆனால் தனிப்பட்ட நபருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவராக இருந்தார். முதல் இயேசுவிடத்தில் தன்னுடைய சகோதரனாகிய சீமோனை அழைத்து கொண்டு வந்தார். அதைத்தான் நாம் யோவான் 1 அதிகாரத்தில் 41 வசனத்தில் பார்க்கிறோம். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்திரேயா முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள். இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அதை மத்தேயு 1:21 வாசிக்கிறோம். ஏசாயா 7:14 அவருக்கு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அவருக்கு இன்னொரு பெயர் கிறிஸ்து, அபிஷேகநாதர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதே நேரத்தில் இன்னொரு பெயர் மேசியா, வரப்போகிறவர் என்ற அர்த்தம். வரப்போகிறவர் என்ற அர்த்தம். வேதத்தில் 4 இடங்களில் தான் மேசியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. முதல் முறை தானியேல் தான் அந்த மேசியா என்கிற வார்த்தையை 9 அதிகாரத்தில் 2 இடத்துல மேசியா என்று சொல்லுகிறார். 3வது மேசியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறவர் அந்திரேயா. 4வது
மேசியா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறவர் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமரிய ஸ்திரீ. அதிகமான அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்திரையா அந்த வார்த்தையை பயன்படுத்தி தன்னுடைய சகோதரனை பார்த்து சொன்னார், அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம். அடுத்த வசனம், பின்பு அவனை இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தான். அதோடு நின்று விடவில்லை. மேசியாவை கண்டோம், அதோடு நின்று விடவில்லை. நேராய் பேதுருடைய கையை பிடித்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே அழைத்து கொண்டு வந்தார். முதல்லையே ஒரு சுவிசேஷகன், முதல்லையே ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிறவன். சுவிசேஷம் எங்கே ஆரம்பிக்கிறது? தெருப்பிரசங்கத்தில் அல்ல, டிராக்ட் கொடுப்பதில் அல்ல, பெரிய மைக்கு பிடித்து பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டங்களில் பேசுவதல்ல. முதலில் சுவிசேஷம் அவனுடைய வீட்டிலேயே ஆரம்பித்தது, அவனுடைய சகோதரத்திலேயே ஆரம்பித்தது. முதல்ல சுவிசேஷம் அவன் வீட்டுக்கு பிரசங்கிக்கப்படணும். என்னுடைய சகோதர சகோதரிகள், என் தாய் தகப்பன் ரட்சிக்கப்படணும். நான் மட்டும் இந்த மேசியாவை கண்டு பரலோகத்தின் மகிமை பொருந்தின அந்த ஒளிமயமான தேசத்துக்கு போய் என்னுடைய சகோதர சகோதரிகள் பாதாளத்திலே காரிருளிலே அக்கினி கடலில் வெந்து தவித்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். எனக்கு என்ன சந்தோஷம் உண்டு? முதலாவது என்னுடைய வீட்டாருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஆகவே மேசியா கண்டதை சாட்சியாய் சொன்னதோடு நின்றுவிடவில்லை. பேதுருவை கரம் பிடித்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார். உங்களுடைய குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ளே அழைத்து கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுடைய வீட்டில் உள்ள அவ்வளவு பேரை அரவணைத்து சொல்லணும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், என் வீட்டார் எல்லாரும் அவரை பின்பற்றணும், நானும் என் வீட்டாருமோ வென்றார். அதை யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு வீட்டில் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? நீ ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து விட்டாயா, உன்னுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். நிச்சயமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்போஸ்தலர் 16:31 படி நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, உன் வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு நோவா கர்த்தரை விசுவாசத்தினாலே அவனுடைய வீட்டார் முழுவதும் அந்த பேழைக்குள்ளே ஏற்றி பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரு லோத்து நீதிமானாய் இருந்ததினாலே அழிந்து போகிற அந்த சோதம் குமாராவிலிருந்து அவனுடைய வீட்டார் எல்லாரும் வெளியே மீட்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால் போதும். ராகாப் ஒரு வேசிதான், ஆனால் அவருடைய வீட்டில் ஒரு சிகப்பு நிற கயிறை கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமாய் கட்டி வைத்த போது அந்த வீட்டில் உள்ள ஒருவரும் சேதமாகவில்லை. அவனுடைய சகோதர சகோதரிகள், அவளுடைய தாய் தகப்பன் எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இறந்தார்கள். இன்றைக்கு அந்த அந்த வாக்குறுதி ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு தருகிறார். உங்களுடைய வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஆண்டவரே இந்த வாக்கு தத்தம் சொல்லுகிறது, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும். நன்றாய் ஊக்கமாய் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடித்த பிறகு நீ ரட்சிக்க போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கக்கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை என்று ஏசாயா 59:1 சொல்லப்பட்டபடி எங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை சொல்லி துதியுங்க. ஆகவே அவர் முதலாவது அழைத்து கொண்டு வந்தது தன்னுடைய சொந்த சகோதரனாகிய பேதுருவை. இரண்டாவது அவர் யாரை அழைத்து கொண்டு வந்தார்? யோவான் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஒரு பண்டிகைக்காக, ஒருவேளை பஸ்கா பண்டிகைக்காக, ஒருவேளை பெந்தெகோஸ்தே பண்டிகைக்காக எருசலேமுக்கு வந்திருந்த கிரேக்க சகோதரர்கள் ஒரு வார்த்தை சொன்னதை அந்திரையா தன்னுடைய காதலை கேட்டார். அவர்கள் என்ன சொன்னார்கள்? இயேசுவை காண விரும்புகிறோம்,
இயேசுவை காண விரும்புகிறோம். இயேசுவை காண விரும்புகிறோம். அவர்களுக்குள்ளே தங்களை அறியாமலேயே ஒரு எண்ணம், இயேசுதான் மேசியாவாய் இருக்கக்கூடும், அவர்தான் எங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வரக்கூடும், அவர்தான் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்து அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்ல போகிறவர். அதை நாம் மத்தேயு 28:18 வரை நாம் வாசிக்கிறோம். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும் என்று இயேசு மத்தேயு 24:14 சொன்னார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆகவே இந்த சுவிசேஷம் இஸ்ரவேலருக்கு மட்டும் என்று அதை மட்டுப்படுத்தி விடக்கூடாது, யூதருக்கு மட்டும் என்று அதை அடக்கி வைத்துவிடக்கூடாது. ஆபிரகாமின் சந்ததியாருக்கு மட்டுமல்ல, புறஜாதி மக்களும் அந்த ரட்சிப்பினால் ஆபிரகாமின் குடும்பத்துக்கு வரணும், அந்த ரட்சிப்பினால் கிறிஸ்துவனுடைய குடும்பத்துக்கு வரணும். ஆகவே அந்த கிரேக்கர்களை குறித்து அவருக்கு ஒரு கர்சனை இருந்தது, அந்திரேயாவுக்கு ஒரு கர்சனை இருந்தது. சாதாரணமான ஒரு யூதன் புறஜாதியாரோடு அவன் சம்பந்தம் கலக்க மாட்டான். புறஜாதியார் கையில் ஒரு டம்ளர் தண்ணீர் கூட வாங்கி குடிக்க மாட்டான். பொதுவாக யூதர்கள் என்ன ஜெபம் பண்ணுவார்கள் தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒரு மிருகமாக, நாயாக, பன்றியாக, ஒரு புறஜாதியானை போல நான் பிறக்காமல் என்னை கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவான். புறஜாதியரை பார்க்கும் போதெல்லாம் பன்றி என்று காரி துப்புவது யூதருடைய ஒரு பழக்க வழக்கமாக இருந்தது. அவர்களை மதிக்கவே மாட்டார்கள். சமாரியாவிலே ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் லோ காஸ்ட், அவர்களெல்லாம் கீழ் ஜாதி என்று அவர்கள் ஜாதி வித்தியாசம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அந்திரேயாவுக்கு ஒரு பெரிய உள்ளம் இருந்தது. அவனுக்கு ஜாதி வித்தியாசம் பார்க்கவில்லை, புறஜாதி மார்க்குத்தான் என்று பார்க்கவில்லை. இயேசுவை காண விரும்புகிறோம். அவர்களுக்குள்ளே ஒரு தாகத்தை பார்த்தார், அவருக்குள்ளே ஒரு வாஞ்சையை பார்த்தார், ஒரு ஏக்கத்தை பார்த்தார். அவளை இயேசுவண்டை வழி நடத்தி கொண்டு வந்தார். ஒரு முறை நான் ஆஸ்பத்திரி ஊழியம் செய்யும்போது ஒரு இந்து சாமியார், சாதாரண சாமியார் அல்ல, ஒரு முனிவர் அல்லது ஒரு ரிஷி, ஒரு உயர்ந்த நிலைமையில் உள்ள ஒரு சாமியார் படுக்கையில் படுத்திருந்தார். அவரை சந்திக்கும்படியாய் நான் போனேன். நான் போகும்போது திரள் கூட்டம் அவரை சூழ்ந்திருந்தது. அவரிடத்தில் பல காரியங்களை பேசினார்கள். ரொம்ப அன்பாய் அவர் பேசினார். அவருடைய முகத்தில் உண்மையிலேயே ஒரு இந்து பக்தனாய் இருந்தாலும் உண்மையாய் இறைவனை கண்டு கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு இருந்ததை பார்த்தேன். அந்த கூட்டமெல்லாம் கலைந்து போகும் வரைக்கும் ரொம்ப நேரம் காத்திருந்து அவரை பார்த்து நான் பேசினேன். முதல் வார்த்தை, இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறீர்களா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த படுக்கையில் படுத்திருந்தவர் துள்ளி எழுந்து முதுகு பின்னால் ஒரு தலனை வைத்து சாய்ந்து உட்கார்ந்தார். ஐயா, அந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள், அந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு தாகத்தோடு இருக்கிறாரே, ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்டேன், இவ்வளவு காலம் நீங்கள் இயேசுவை பற்றி அறியலையா என்று கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய குருஜியோட பல முறை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை பயணம் வருவேன். வருஷத்துக்கு ஒரு முறை திரும்ப நான் திரும்பி சொல்லுவேன். என்னுடைய குருஜி மரித்த பிறகு நான் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறை நான் வருவேன். ஆனால் என் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த இந்து மார்க்கம் சரியில்லை, இவைகளெல்லாம் விழுந்து போன தேவதூதனை ஆராதிக்கிறது, இவைகளெல்லாம் தெய்வமாய் இருக்க முடியாது, இவைகளெல்லாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவைகளாய் இருக்க முடியாது. ஏதோ ஒரு பரம்பரை சக்தி இருக்கிறது. எனக்குள்ளே ஒரு குரல் கேட்கும், இயேசுவை பின்பற்று, அவர்தான் உண்மையான குரு,
அவர்தான் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டு. ஆகவே ஒரு நாள் இயேசுவை பற்றி அறியணுங்கிற பைத்தியத்தில் ஒரு ஆலயத்துக்கு போனேன். அது ஒரு கத்தோலிக்க ஆலயம். என்னை பார்த்ததும் அந்த ஃபாதர் வெளியே வந்தார். ஒரு எட்டனாவை வீசி போட்டார். போ 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 என்று சொன்னார். பிச்சைக்காரன் போல் அவர் எண்ணி விட்டார். பிச்சைக்காரனாக ட்ரீட் பண்ணார். இல்லையா, இயேசுவனை அறியணும். இயேசு அறியணும்டா இந்த கமண்டலத்தை தூக்கி போடு, இந்த உத்திராட்ச கொட்டையெல்லாம் அறுத்து எரிஞ்சிரு, நல்லா ஷேவ் பண்ணிட்டு வா, இயேசுவை பற்றி சொல்கிறேன் என்று அனுப்பிவிட்டார். எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. இன்னொரு ஆலயத்துக்கு போனேன். அங்கேயும் இதே காரியம்தான் நடந்தது. கையில் ஏதோ பிச்சைக்காரன் போல் ஒரு 5 ரூபாய் கொடுத்தார்கள். போயின்னு சொன்னார்கள். நான் வாங்க மனமில்லை, இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு நடக்கும், அப்போ வேணா பின்னால் வந்து உட்காரு. நான் ரொம்ப மன வருந்தி போய்விட்டேன். ஐயா, தயவுசெய்து இயேசுவை சொல்லுங்க. அவருடைய படுக்கை நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்தேன். இயேசுவை பற்றி சொன்னேன். அவ்வளவு தாகத்தோடு கேட்டார். அவருடைய கையில் லூக்கால் என்ன சுவிசேஷம் என்னிடத்தில் இருந்தது, அவர் கொடுத்து படியுங்கள். அவருக்கு இருந்த சந்தோஷம், அவருக்காக அந்த படுக்கையில் ஒரு ஜெபம் பண்ணினேன். ஜனங்கள் அவ்வளவு தாகமாய் இருக்கிறார். இருளிலே புழுக்களை போல நெளிந்து பிரச்சனைகளில், வேதனைகளில், பிசாசு பிடியில், சூனியங்களில், ஐயோ எங்கே வெளிச்சம் உண்டு, எங்கே ஆறுதல் உண்டு, யார் எங்களுக்கு உதவி செய்வார், மரணத்துக்கு பிறகு நாங்கள் எங்கே போக போகிறோம்? இயேசுவை காண விரும்புகிறோம். கிரேக்கர்கள் அதைத்தான் சொன்னார், இயேசுவை காண விரும்புகிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் நடபதிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, ஒரு ரோம அரசாங்கத்துக்கு கீழே உள்ள ஒரு 100க்கு அதிபதி, அவனுடைய பேர் கொர்நேலியு என்று அழைக்கப்படுகிறது. அவன் இஸ்ரவேல நல்ல யூதன் அல்ல, ஆனால் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானாம், தான தர்மம் செய்து கொண்டிருந்தானாம், தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தானாம், தேவ ஜனங்களை நேசிக்கிறவனாய் இருந்தானாம். அவனிடத்தில் ஆண்டவர் தேவ தூதனை அனுப்பி பேதுருவை கூப்பிட்டு அழை, அவன் யோப்பா பட்டணத்தில் தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டிலே இருக்கிறான். ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்து அவனை அழைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் தாகத்தோடு இருக்கிற எண்ணற்ற மக்களை பார்க்கிறோம். உண்மையான இறைவனை நோக்கி எங்களை வழி நடத்த மாட்டார்களா? அவளோடு இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு தாசில்தார் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார். எனக்கு அவருக்கு இயேசுவை பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசை. ஆகவே பேச்ச ஆரம்பித்தேன். ஐயா, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறீர்களா? அவருடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் உடனே பாக்கெட்டில் இருந்து ஒரு கார்டு எடுத்தார், ஒரு ஃபோட்டோ எடுத்தார். என்னென்னா, சபரிமலைக்கு போகிறதுக்கு மாலை போட்டு தலையெல்லாம் திருநீர் பூசி அப்படி ஒரு ஃபோட்டோ. அதை எடுத்து எனக்கு காட்டினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை பற்றி பேசாத, நான் சபரிமலை பக்தன், பக்தியை உங்கூட வச்சுக்கேன்னு சொல்வது போல இருந்தது. அந்த ஃபோட்டோ காட்டின உடனே எனக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. இவ்வளோ பக்தியா உங்களுக்கு? உங்களை பற்றி பைபிளில் எழுதியிருக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்ன பற்றியா? பைபிள்லையா? ஐயப்பா பக்தனை பற்றி பைபிள் எழுதியிருக்கா? ஆமாம், எழுதியிருக்கு. நான் சங்கீதத்தை எடுத்தேன் 4ஆம் அதிகாரத்தில், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று என்று அறியுங்கள். நீங்கள் எந்த பக்தியில் இருந்தாலும் சரி, உண்மையான இறைவனை பார்க்கணும், அடையணும், அவர் என் கூட பேசணும், எனக்கு உதவி செய்யணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் பக்தி இல்லாத நாத்திகனா இல்லை, கடவுள் இல்லைன்னு மறுதளிக்கிற கூட்டத்தில் இல்லை. உண்மையிலே உங்களுக்கு ஒரு பக்தி இருக்கிறனால நிச்சயமாய் ஒரு நாள் இயேசு உங்களை சந்திப்பார். உங்களுக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? 2-3 வருஷம் கழித்து 2வது முறை எங்கள் வீட்டுக்கு அதான் முதல் முறை வந்தது அது. 2வது முறை வரும்போது சொன்னார், நான் ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன்.
கீழே உள்ள நம்முடைய தொட்டியில தான் அவர் ஞானஸ்தானம் பெற்றார். எத்தனை சந்தோஷம் பாருங்க. பக்தி உள்ளவனை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்க. ஒரு கிரேக்க மார்க்கத்தில் உள்ள சிலருக்குள்ள அந்த பக்தி இருந்ததை அந்திரையா கண்டார். ஆகவே இயேசுவிடத்துல நேரடியாக அழைத்து கொண்டு வந்தார். இயேசுவானவர் விடுவாரா? லபக்குன்னு பிடிச்சிடுவார். நீங்கள் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரிலன்னா எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கன்னு கூட்டுவாங்க. இங்கே வந்த ஆவியானவர் அப்படியே கோழியை அப்படியே கூடையை போட்டு கவுத்துற மாதிரி அந்த ஆட்களை கவுத்தி பிடிச்சிடுவார். அதில் சந்தேகமே இல்லை. ஏண்டா இருளுக்கு வல்லமை கிடையாது, வெளிச்சத்துக்கு வல்லமை உண்டு. இயேசு வெளிச்சமாயிருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசுவே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் முதல்ல அவருடைய சகோதரனாகிய பேதுருவை அழைத்து கொண்டு வந்தார். இரண்டாவதாக அவர் அழைத்து கொண்டு வந்தது கிரேக்கர்கள். மூன்றாவதாக இன்னொருவனை அழைத்து கொண்டு வந்தார். வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் மலை மேல் ஏறி பிரசங்கம் பண்ணினார். தொழான ஜனங்கள் 3 நாட்களாய் கேட்டார்கள். அவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆகவே சீஷர்களை பார்த்து நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். சீஷர்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இவ்வளோ 5000 பேருக்கு எப்படி போஷிக்கிறது? இந்த வனாந்தரத்தில் என்ன ஹோட்டல் இருக்க போது? எங்கே போய் அப்பத்தை வாங்கிறது? 200 பணம் இருந்தாலும் வாங்க முடியாது. அப்போதான் அந்திரையா ஒரு சிறுவனை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார். ஒரு சிறுவனை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார். யோவான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் அதை பார்த்து அறியலாம். சொன்னான், இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். 5 அப்பம் 2 மீன் அவனுடைய கையில் இருக்கிறது. அவனை ஆண்டவர் அண்டை அழைத்து கொண்டு வந்தான். ஆண்டவர் அதை அன்போடு வாங்கினான். அந்த சிறுவனுக்கும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. தாய் தகப்பன் அந்த உணவை கட்டி கொடுத்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையில் அப்படியே மயங்கி 3 நாட்கள் அவன் உபவாசத்தோடு இருந்திருக்கிறான், சாப்பிடவில்லை. இப்போது ஆண்டவர் கேட்ட உடனே சந்தோஷமாய் அதை கொடுத்தான். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார், அதை பிட்டார். 5000 மக்களுக்கு அது போதுமானதாக இருந்தது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பகிர்ந்து அளித்தார். ஆனால் தான் நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, 5 அப்பர் செட்டிநாடு உணவகம். ஏன்டா 5 அப்பர்னு பேர் வச்சாங்க? 6 அப்பர் 4 அப்பர்லாம் வைக்கலாமே. அப்பர் திருஞான சம்பந்தர் அப்படி இப்படிலாம் இந்து மார்க்கத்தில் படிக்கிறோமே. 5 அப்பர் என்ன நல்ல பேர். அதுக்காகவே நான் ஒரு ஹோட்டல் போனேன். சரி, அந்த 5 அப்பத்தை கொண்டு வரும்போதே அந்திரையாவுக்குள்ள ஒரு விசுவாசம். இந்த பையன் கையில் சின்ன காரியம் இருந்தாலும் அது ஆண்டவருடைய கரத்தில் போகும்போது எத்தனை 1000 பேர் வந்தாலும் போஷிக்க வல்லமை உள்ளவர். ஒருவேளை 5000 பேர் இல்லை, 50,000 பேர் இருந்தாலும் ஆண்டவர் போஷிக்க வல்லவரா இல்லையா? 5 லட்சம் பேர் இருந்தாலும் ஆண்டவர் அவளை போஷிக்க வல்லமை உள்ளவர். போஷிக்கிறது மட்டுமல்ல, மீதியானவைகளை 12 கூடைகளிலே சேர்க்கவும் அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்திலே உங்களுடைய சம்பளம் குறைவாக இருந்தாலும், உங்களுடைய பற்றாக்குறைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், கர்த்தருடைய கரத்திலே அதை நீங்கள் கொடுக்கும்போது அதை அவர் பெருகும்படி செய்வார், உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்வார். அந்திரையா ஒரு வெளிப்பாடு உள்ளவர். எவை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறதோ அவைகள் நிரம்பி வழி. யார் யார் தங்களுடைய இதை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் வைப்பார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டபடி நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை மகிழ்ச்சியான காரியம், எத்தனை மகிழ்ச்சியான காரியம். இன்றைக்கும் நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலம்
திரளான ஜனங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கும்படி, திரளான ஊழியங்களை தாங்கும்படி, ஏழை மக்கள் விதவைகளை நீங்கள் காப்பாற்றும்படி ஆண்டவர் உங்களை செல்வ சீமானாய் வைக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அந்திரேயாவை பற்றி 5 குறிப்புகள் எழுதிட்டு வந்தாலும் 2 தான் பேச நேர்ந்தது. ஆனால் மீதி எல்லாம் இதில் எழுதியிருக்கிறேன். அந்திரேயாவை குறித்து நிறைய குறிப்புகள் ஒரு வாரமாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக இன்னைக்கு இது 7 மணிக்கு தான் பிரிண்ட் ஆகி முடிந்தது. 8:30 மணிக்குள்ளே எல்லாரும் கொடுக்கணும் ரொம்ப ஆசை. ஆகவே இந்த நான் விட்ட தொட்ட குறையெல்லாம் இதில் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்க. நான் அடுத்த புதன்கிழமை இயேசுடைய அடுத்த சீஷனாகிய யாக்கோபை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இதை இன்னொரு நாள் நான் எடுத்துகிட்டு போகலான்னு யோசித்தாலும் இல்லை, ஒவ்வொரு வாரம் ஒரு சீஷனை முடிச்சிடுறோம். ஆகவே தொடர்ந்து இதுவரைக்கும் 3 சீஷர்களை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன். முதல்ல பேதுருவை பற்றி பேசினேன், யோவானை பற்றி பேசினேன், இன்றைக்கு அந்திரேயாவை பற்றி பேசுகிறேன்.